ஹலோ விவாஸ், வெல்கம் டு பி புக். டிஎன்பிஎஸ்சில பாலிட்டில ஸ்பெசிபிக்கா அடிப்படை உரிமைகள்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்திருக்கோம். இந்த பார்ட் 1ல என்னென்ன பார்த்தோம்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, இந்த ரெண்டு விஷயம். அது மட்டும் இல்லாம அடிப்படை உரிமைகள் பத்தி ஜென்ரலா கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்தாச்சு. இந்த பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதாவது சுதந்திர உரிமைக்கு அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதுக்கு அடுத்தது மதசார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு, அதுக்கு அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை. இந்த 4 பகுதிகளும் பார்ட் 2ல பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடா இதுவரைக்கும் என்னென்ன வழக்குகள் நடந்திருக்கு, அந்த மாதிரியான கேசஸ் பத்திய டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இன்கேஸ் குரூப் 1, 2, 2A இதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லெவல் என்னன்னு தெரியும். டிகிரி ஸ்டாண்டர்ட்க்கு நீங்க படிக்கணும். சோ அப்படிங்கும் பொழுது அவுட் சோர்ஸ பார்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் புக்ல இருக்கிறத நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துட்டு இந்த கேஸ் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கறது அடிப்படை உரிமை எந்த பகுதியில கூறுவாங்க? 23 மற்றும் 24 இந்த 2 ஆர்டிகல் தான் இத பத்தி சொல்லக்கூடியது. 14 இருந்து 18 என்னது? சமத்துவ உரிமை பற்றி சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து 19 இருந்து 22 சுதந்திர உரிமை பற்றி சொல்லக்கூடியது. 25 இருந்து 28 என்னது? சமய சார்பு உரிமையை பத்தி சொல்லக்கூடியது. இது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது அப்படின்றாங்க. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், இது எல்லாமே ஆர்டிகல் 23ல தான் சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப கட்டாய உழைப்பு எதுலதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 23ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது. குழந்தை தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க. 14 வயசுக்கு கீழே இருக்கவங்கள வேலை செஞ்சாங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர்கள். சோ அவங்க தொழிற்சாலைகள், ஆபத்தான இடங்களுக்கு வேலை செய்யறதை தடுக்கிறதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 24. சோ அப்ப சட்டப்பிரிவு 24 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. நம்மளுடைய நம்பிக்கையை சுதந்திரமா கடைபிடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஷ் உரிமை தேவைப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மத தொண்டு நிறுவனம் இப்படி வந்துட்டாலே இது என்னது? மத சமய சார்பு உரிமை அப்படிங்கறதா. அப்போ இந்த சமய சார்பு உரிமை கீழே எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பாருங்க. பிரிவு 25, 26, 27, 28 இது எல்லாமே இந்த சமய சார்பு உரிமையை பத்தி சொல்லக்கூடியது. இதுல 25 எதை ஸ்பெசிபிக்கா சொல்லுதுன்னா எந்த ஒரு மதத்தையும் நம்ம ஏத்துக்கலாம், அதை பரப்பலாம், பின்பற்றலாம். ஓகேங்களா? 26ங்கிறது சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமைதான் 26. 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புறதுக்காக வரி செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறத சொல்றது. 28ங்கிறது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல நடைபெறக்கூடிய வழிபாடா அல்லது அறிவுரை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை, கலந்து கொள்ளாமலும் இருக்கலாம். அதுவும் நம்மளுடைய அடிப்படை உரிமை. இந்த 4மே இதை பத்தி தான் சொல்லுது. சோ அப்ப மத மற்றும் தொண்டு நிறுவனங்கள் நிறுவும் பராமரிக்கும் என்ன உரிமை வேணும் அப்படின்னா மத சுதந்திரத்துக்கான உரிமை தான் வேணும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் யாவை அப்படின்றாங்க. இப்பதான் பார்த்தோம் சமய சார்பு உரிமை கீழே என்னென்ன விதிகள் வரும். 25, 26, 27, 28. அப்ப 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கிறது தான் மத சுதந்திர உரிமைகள். அப்ப ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்போ கீழ் வருவனவற்றை பொருத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொருத்தணும் அப்படின்றாங்க. அப்ப சமத்துவ உரிமை அப்படிங்கிறது எது? 14ல இருந்து 18 வரைக்கும் சொல்லக்கூடியதா இந்த சமத்துவ உரிமை. அப்ப இதுக்கு ஏக்கு 2. சுதந்திர உரிமை அப்படிங்கிறது விதி 19 சுதந்திர உரிமை பத்தி சொல்லக்கூடியது. சுதந்திர உரிமைனா உங்களுக்கு ஒரு 5 இது இருக்கும். அதுல ஸ்பெசிபிக்கா பிரிவு 19 அப்படிங்கிறது பேச்சுரிமை, கருத்துரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடங்கள் வசிக்க உரிமை, அதே மாதிரி பிடித்த தொழிலை செய்யறதுக்கான உரிமை. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பிரிவு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்னென்ன சொல்லிருக்காங்கிறதையும் பாத்துக்கோங்க. ஏன்னா இது ரிலேட்டடா தான் அந்த கேசஸ் எல்லாம் வரும். சோ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப
சுதந்திர உரிமையில ஒண்ணுதான் இந்த 19ஆம் விதி. அப்ப 1. மத சுதந்திர உரிமை அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கிறதே சமய சார்பு உரிமை. அப்ப மத சுதந்திர உரிமைங்கிறது 25வது விதி. அப்ப 4 இது. அரசியலமைப்பு பரிகார உரிமை. அரசியலமைப்பு பரிகார உரிமைனா ஒண்ணும் இல்ல, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமையை தான் வந்து அரசியலமைப்பு பரிகார உரிமை பழைய புக்ல எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 ஆர்டிகல் 32. அப்ப 3. அப்ப 2143 அப்படிங்கிறது தான் சரியான வரிசை. அப்ப எந்த இது ஆப்ஷன் பி தான் வந்து சரியான வரிசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலாச்சார மற்றும் கல்வி உரிமையை அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு விதிகள் யாது? அடுத்து பார்த்து தேர்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்த்தாச்சு, சமய சார்பு உரிமை பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தேர்ட் கேட்டகரி கல்வி கலாச்சார உரிமை. கல்வி கலாச்சார உரிமை அப்படிங்கிறதுல 2 ஆர்டிகல் இருக்கும். ஒண்ணு வந்து பிரிவு 29, பிரிவு 30. இந்த 2 தான் வந்து கல்வி கலாச்சார உரிமையை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்துடன் தொடர்புடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 29ல சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. ஓகேங்களா? அப்ப 29க்கு கீழதான் இதை பத்தி சொல்றாங்க. அப்போ இதுலதான் அந்த மொழி கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பும் வழங்கப்படுறது. 29 அதோடைய உட்பிரிவு வந்து 1 இதுலதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப 29 1 நீங்க இதை வச்சே சூஸ் பண்ணிடலாம். 29ங்கிறது தான் எழுத்து, மொழி, கலாச்சாரம் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஆர்டிகல்ல இது பண்ணலாம். ஸ்பெசிபிக்கா இந்த மக்களை பத்தி சொல்லக்கூடியது 29 1 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாடு இந்திய அரசமைப்பின் டாஷ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு குரூப் 1 கொஸ்டின். சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாவும் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க இதை எடுத்துக்கலாம், பாலிட்டின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சார உரிமை. இப்ப தமிழர்களுடைய கலாச்சாரம். அப்ப கலாச்சாரம் அப்படின்னாவே எதுக்கு கீழதான் வரும்? கல்வி கலாச்சார உரிமை 29 30க்கு கீழதான் வரணும். அப்போ இந்த ஸ்பெசிபிக்கா இதை பத்தி எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா 29 1 அப்படிங்கிறது தான் வந்து தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு உரிமை. 30 வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கிற உரிமை தான் 30. அப்ப 29 தான் வந்து கலாச்சார எழுத்துக்கான பாதுகாப்பு கொடுக்கறது. அப்ப 29 1 அப்படிங்கிறது இது உங்களோட புக்லயுமே கொடுத்திருக்காங்க. 11th புக்ல இங்க பாருங்க, அரசமைப்பின் பகுதி 3ல் பகுதி 3ங்கிறது எதை குறிப்பிடும்? அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை உறுப்பு 29 1 இல் கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமைகளுக்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ன அரசியலமைப்பு பிரிவு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை? இப்பதான் சொன்னோம், நிறுவி ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமை எந்த ஆர்டிகல் கொடுத்திருக்காங்கன்னா ஆர்டிகல் 30ல தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ 29ங்கிறது எழுத்து, மொழி அண்ட் கலாச்சார பாதுகாப்பு. அதுவே 30னா அந்த சிறுபான்மையினருக்கான நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கக்கூடிய உரிமை. இந்த 2 தான் வந்து கல்வி கலாச்சார உரிமையில வரும். அடுத்து, எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்ச நீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கான வழிவகை செய்கிறது? சோ அப்ப உங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது உங்களுக்கு கிடைக்காதப்போ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை மூலமா அதை திரும்ப பெறலாம். அப்ப அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 32. அப்ப 32 அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், இந்திய அரசியல் அமைப்பின் இருதயமும் உயிருமாய் கருதப்படக்கூடிய விதி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 32வது விதியை தான் வந்து சொல்லிருப்பாங்க. அண்ட் இதை யாரு சொன்னாங்கன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். டாக்டர் BR அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மாவாக கருதப்படுகிறது ஆகும் அப்படின்றாங்க. அப்போ இதுல டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் முக்கியமான ஒரு இதை வச்சும் கேட்கலாம், சட்டப்பிரிவை வச்சும் கேட்கலாம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய விதி எது அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இந்த விதியை கொடுத்துட்டு அது எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்கலாம். 3 கொஸ்டின்ஸ் வரலாம் இது ரிலேட்டடாவே வந்திருக்கு, அதையும் நீங்களே பாருங்க. இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பு வீண். 32வது அரசியலமைப்பு விதியை தவிர வேறு ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன். இவ்விதை தான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாகவும் இதயமாகவும் விளங்குகிறது என கூறியவர் யார்? இப்பதான் பார்த்தோம், யாரு? BR அம்பேத்கர் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். BR அம்பேத்கர்
கருத்துப்படி அரசியலமைப்பின் எந்த விதி அரசியலமைப்பின் இதயமும் உயிருமாய் கருதப்படுகிறது அப்படின்றாங்க. அப்ப ஆர்டிகல் 32 கொடுத்து என்னன்னு கேட்கலாம், இல்லன்னா இந்த மாதிரி கொடுத்து எந்த விதின்னு கேட்கலாம், யாரு சொன்னாங்கன்னு கேட்கலாம். சோ 3 கொஸ்டின்ஸ்மே வந்துருச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்க, 5 வகையான நீதி பேரணைகள். அதாவது இந்த 32 படி நீங்க நீதிமன்றத்தை நாடும் பொழுது எங்களுடைய உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு, மீறப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க உச்ச நீதிமன்றத்தை நாடும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும்னா 5 வகையான நீதி பேராணைகள், ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து அவங்க இது பண்ணுவாங்க. சோ அப்ப என்னென்ன 5 பேராணைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்கொணர்விப்பு, செயலுறுத்து, நெறிமுறை கேட்பு, தடையுறுத்து, அப்ப இன்னொன்னு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 4 கொடுத்துட்டாங்க. 5வதா என்னன்னா தகுதி வினவு அப்படிங்கறதுதான் இன்னொரு இது. ஓகேங்களா? சோ இதுல உங்களுக்கு செயலுறுத்து அப்படின்னு இருக்குல்ல, இது மட்டும் இப்ப இருக்க புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ஓல்டு புக்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஓல்டு புக்ல இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க. இது இங்க இருக்க கட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு 11th ஓல்டு புக்கோட இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆட்கொணர்வு நீதி பேராணை என்பது 5 வகையான நீதி பேராணைன்னு பார்த்தோம். அப்ப ஆட்கொணர்வு நீதி பேராணைனா என்னன்னா, சட்டத்திற்கு புறம்பா ஒருத்தரை கைது செய்வதிலிருந்து இருந்து பாதுகாக்கிறது தான் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. இது ஒரு முக்கியமான இது ரிலேட்டடா ஒரு வழக்கு நடந்திருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பா, சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு மாறா ஒருத்தங்களை கைது செய்யறதுல இருந்து தடுக்கிறதுக்காக இஷ்யூ பண்றதுதான் வந்து இந்த ரிட். ஓகேங்களா? அப்ப இங்க ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாத்தல் தான் வந்து என்னது, ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ஒருவர் சட்டத்திற்கு முரணாக அடைத்து வைக்கப்படும் பொழுது அவருக்கு உண்டான நிவாரணம், அதையே திருப்பி கேட்டிருக்கான். இப்படி அப்போ ஒருத்தர் சட்டத்திற்கு முரணா வந்து கைது செஞ்சு அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவருக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும்? அவரோட அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்பட்டிருக்கு, சட்டத்திற்கு எதிரானவே அடிப்படை உரிமை மீறப்பட்டுருச்சு. அப்ப அவருக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும்? ஆட்கொணர் நீதி பேராணை தான் வந்து பிறப்பிப்பாங்க. சோ அப்ப இது ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, செய்ய தவறிய ஒரு குறிப்பிட்ட செயலை உடனடியாக செய்ய கோரி நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை, இவ்வாணை பிறப்பிக்கப்பட்டதும் குறிப்பிட்ட அலுவலர் அச்செயலை உடனடியாக செய்ய வேண்டியவராகிறார். சோ அப்ப எந்த ஆணை அது அப்படின்னு கேக்குறாங்க. இது என்னன்னா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. பழைய புக்ல எப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னா செயலுறுத்துதல் அப்படின்னு சொல்லிருப்பாங்க, புது புக்ல கட்டளையுறுத்தும்னு சொல்லிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, மனுதாரர் வந்து சட்ட உதவியோட தன்னோட மனு தொடர்பான பணிகளை சம்பந்தப்பட்ட துறையில நிறைவேற்றிக்கலாம். அப்போ நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறீங்க, அங்க உங்களுக்கு செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க, உங்களுடைய அடிப்படை உரிமைகள் அவங்க செஞ்சு கொடுக்கணுங்கிறது ரூல், அவங்க அதை வந்து கடைபிடிக்கல அப்படிங்கும்போது நீங்க நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிமன்றத்தோட உத்தரவின் பேர்ல வந்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை வந்து பிறப்பிப்பாங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு அந்த வேலையை அவங்க செஞ்சு கொடுக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கான பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஆனா இது ஓல்டு கொஸ்டின் அப்படிங்கறதுனால ஓல்டு புக்ல என்னதான் இருக்கும், இதுக்கு செயலுறுத்துதல் அப்படின்னு இருக்கும், செயலுறுத்துதல் நீதி பேராணை. அப்ப நியூ புக் கொடுத்துட்டாங்களே மேம், அப்ப நியூ புக்ல இருக்க மாதிரிதான் கேட்பாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படியும் கேட்கலாம்ல, இதுவும் அதுக்கான இதுதானே. சோ உங்களுக்கு இங்கிலீஷ்ல சேஞ்ச் ஆகாது, ஆனா இந்த தமிழ்ல வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பட்டியல் 1 2 பொறுத்துக்க. ஃபாஸ்டா இதை கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். சமத்துவ உரிமைங்கிறது என்ன, 14 இருந்து 18 வரைக்கும் இருக்கிறது. அப்ப 2வதா கொடுத்திருக்காங்க. சுதந்திர உரிமைங்கிறது என்ன, 19 இருந்து 22 வரைக்கும் கொடுத்திருக்கிறது தான் சுதந்திர உரிமை. அப்ப 3. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எது, ஆர்டிகல் 32. அப்ப 4th ஒன்னா கொடுத்திருக்காங்க. அடுத்தது சமய சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை அதாவது சமய சார்பு உரிமைன்னு கொடுத்திருக்காங்க, மத சார்பு உரிமைன்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அது என்னது 25 இருந்து 28 வரைக்கும் இருக்கிறது. அப்ப 1. அப்ப 2 3 4 1 அப்படிங்கறதா இதுக்கான சரியான ஆர்டர். எந்த ஆப்ஷன் இப்படி கொடுத்திருக்கான், ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளான ஒண்ணுதான், ஆனா இது ஏன் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கோங்க. கீழ்காண்பவற்றில் எது தவறான இணை, எது தப்பா பொருந்தி இருக்குன்னு கேக்குறாங்க. பட்டங்கள் ஒழிப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 18. இது சரிதான், ஏன்னா சமத்துவ உரிமையில ஆர்டிகல் 18 வந்து ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மத்த எல்லா பட்டங்களையும் வந்து இது பண்ணலாம், நீக்குதல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆர்டிகல் 18ங்கிறது சரி. அடுத்தது தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 17. இதுவும் சரி.
அடுத்தது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் மற்றும் சமமான பாதுகாப்பு சம உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 14. இதுவும் சரியாதான் இணைஞ்சிருக்கு. அப்ப எது தவறா இணைந்திருக்கு அப்படின்னா இந்த டூங்கிறது தான் வந்து தவறா இணைஞ்சிருக்கு. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் மேலானவை அப்படின்னு சொல்லக்கூடியது விதி 31B அப்படின்றாங்க. இது தவறானது. ஆக்சுவலா 31B அப்படிங்கிறது என்னன்னா சில சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை சரிபார்க்கிறது தான் வந்து 21B. சாரி 31B. ஓகேங்களா, தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. 31B. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நில சீர்திருத்தம் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஜமீன்தாரி முறைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நில சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நில சீர்திருத்தம் எந்த அட்டவணையில வச்சிருப்பாங்கன்னா 9வது அட்டவணையில வச்சிருப்பாங்க. ஏன் 9வது அட்டவணையில வைக்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு ஒரு இதை வந்து அப்ப அந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அப்ப ஒரு சில சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை சரிபார்க்கறதுக்காக கொண்டு வந்த விதிதான் வந்து இந்த 31B அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதை பத்தி நீங்க டீட்டெயில்டா பாராளுமன்ற அதிகாரம் வரும்பொழுது பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுதான் வந்து தவறாக பொருந்திருக்கு. அப்ப 2 மற்றும் தவறாக பொருந்தியுள்ளது. நெக்ஸ்ட், கீழ்கண்ட கூற்றுகளுள் எது எவை தவறானவைன்னு கேட்டிருக்கான். அப்ப அரசியல் உரிமைகளை உள்ளடக்கியது இது பத்தி கேட்டிருக்கான். அரசியல் உரிமைகள்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அரசியல் உரிமைனா வாக்களிக்கக்கூடிய உரிமை, ஒரு நபரை தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை, அதுக்கு அடுத்தது பொது பதவி வகிக்கும் உரிமை, அரசு பணிகள்ல வந்து பதவி வகிக்கிற உரிமை, இது எல்லாம் தான் வந்து அரசியல் உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன்று என்ன கொடுத்திருக்கான், வாக்களிக்கும் உரிமை, இது சரியானது. அரசு பணிகள் பதவி வகிக்கும் உரிமை என்னதான், அரசியல் உரிமைதான், இதுவும் சரியானது. ஆனா அரசை விமர்சிக்க கூடாதுங்கிறதெல்லாம் வந்து அரசியல் உரிமையில கொடுக்கல. அப்ப இதுதான் வந்து தவறானது. அப்ப 3 மட்டும்தான் தவறானது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்ட் 1ல மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இது வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல எனக்கு பார்த்த ஞாபகம் இருந்துச்சு. ஆனா பார்ட் 1க்கு நான் கொஸ்டின்ஸ் கட்டிங் பண்ணும்போது இதை நான் தேடிக்கிட்டே இருந்தேன், கிடைக்கல. பட் இன்னைக்கு பார்ட் 2 பண்ணும்போது கிடைச்சிருச்சு. சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. சுத்தமான குடிநீர் வந்து நம்மளுக்கு வழங்கப்படணுங்கிறது நம்மளோட அடிப்படை உரிமை. அப்போ இத பத்தி எந்த அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க, எந்த பிரிவுல சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பிரிவு 21 அப்படிங்கறதுதான் சரியான விடை. இது என்னன்னா இந்த பிரிவு 21ங்கிறது நம்ம என்ன படிச்சிருப்போம்னா ஜென்ரலா படிச்சிருப்போம். தனி உரிமை அப்படின்னு சொல்லி, தனி மனிதனுடைய உரிமை, ரைட் டு பிரைவசி அப்படின்லாம் சொல்லியிருப்போம். பட் இந்த 21 கீழே நிறைய விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. நாட் ஒன்லி திஸ் போர்ஷன். அப்ப இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய மத்த விதிகளையுமே நீங்க படிச்சுக்கோங்க. அதாவது இந்த பிரிவுக்கு கீழே என்னென்ன விதிகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ இதுல ஒண்ணுதான் வந்து இந்த சுத்தமான குடிநீர் பெறுதல், உறக்கம், இது எல்லாமே இதை பத்தி கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமைகளில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இவர் தான் வந்து 1951 காலகட்டத்துல வந்து பிஎம்ஆ இருந்திருப்பாரு, பிரதமர் பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. இவரோட காலத்துலதான் இந்த முதல் சட்ட திருத்தம் 1951 தான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா சோசியலா அண்ட் எக்கனாமிக்கலா பேக்வர்ட் கிளாஸஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சில ஒதுக்கீடு, சமூக இடஒதுக்கீடு அண்ட் பொருளாதார இடஒதுக்கீடு, பொருளாதார விதத்திலையும் சமூகத்திலையும் வந்து பின்தங்கியவர்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. சோ இது இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் படிதான் நடந்துச்சு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட புக்ல நான் பார்க்கல, எங்கேயுமே நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. சோ அதனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நம்மளோட கடைசி கட்டத்தை நெருங்கிட்டோம். சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்க, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் லேட்டரா கொடுக்குறேன். இந்த கொஸ்டின்கான ஆன்சரை மட்டும் இப்போதைக்கு பாத்துக்கோங்க. விசாகா வழக்கு பிரபலம் பெற்றது கீழ்கண்ட குறிப்பிட்ட எந்த காரணத்திற்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விசாகா வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிபுரியிற இடத்துல பாலின தொந்தரவு இருக்கிறது, அதாவது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ்க்காக வந்த கேஸ் தான் வந்து இந்த கேஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுல பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னல அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடா நிறைய கேசஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னுட்டு. அதுல ஒரு 4 கேசஸ் டிஎம்ஏ பாய் வெர்சஸ் கர்நாடக அரசு 2003ல நடந்தது. அதுக்கு அடுத்தது விசாகா வெர்சஸ் ராஜஸ்தான் அரசு 1997ல நடந்த ஒரு கேஸ். அதாவது தீர்ப்பு வழங்கின ஆண்டு இது எல்லாமே. கோபாலன் வெர்சஸ் மெட்ராஸ் அரசு 1950.
கோபாலகிருஷ்ண நாயர் vs கேரள அரசு 2005. இந்த கேசஸ்லாம் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே பாருங்க அடிப்படை உரிமை. கைதுக்கு எதிராக பாதுகாக்கிறது அடிப்படை உரிமை. மத சுதந்திரம் அடிப்படை உரிமை. வாழ்வு மற்றும் சுதந்திர பாதுகாப்பு 2119 ஆர்டிகல். சோ அதுவும் அடிப்படை உரிமை. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை ஆர்டிகல் 30. இது வந்து 30. சோ இப்ப இது பத்தி தான் இந்த அடிப்படை உரிமைகளுக்கு ரிலேட்டடா கேட்கப்பட்ட கேள்விகள், அதாவது வழக்குகள் ரிலேட்டடா கேட்கப்பட்ட கேள்விகள். சோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி இந்த வழக்குகள்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரியணும். ஃபர்ஸ்ட் டிஎம்ஏ பாய் vs கர்நாடகா அரசுக்கான கேஸ் என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா? நீங்க இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்க எனக்கு கமெண்ட் மூலியமா கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு கமெண்ட்ல. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ன கேஸ், யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, தென் என்ன இது கொடுத்தாங்க, டெசிஷன் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கறது மட்டும், சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா அடிப்படை உரிமைகள்னாவே நம்ம எங்கதான் போவோம்? சுப்ரீம் கோர்ட் தான் போவோம். சோ அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்ன அப்படிங்கறது மட்டும் இதுல தெரிஞ்சுக்கோங்க. சோ டிஎம்ஏ பாய் அப்படிங்கிறது வெர்சஸ் கர்நாடக அரசு. இந்த டிஎம்ஏ பாய் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன். இதை யார் நிறுவுறாங்க அப்படின்னா மணிப்பால், அதாவது கர்நாடகால இருக்கக்கூடிய மணிப்பால்ல இருக்க மக்கள், கொங்கணி மொழி பேசுறவங்க தான் வந்து சேர்ந்து நிறுவப்பட்டதுதான் வந்து இந்த டிஎம்ஏ பாய் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன். இதுக்கும் கர்நாடக அரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணும். ஸ்பெசிபிக்கா ஒரு மொழியை மென்ஷன் பண்ணிருக்கேன். கொங்கணி மொழி பேசக்கூடிய மக்களால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்ப ஆர்டிகல் 29 உங்களுக்கு என்ன சொல்லிருக்கோம்? அதாவது சிறுபான்மையினர் எழுத்து, மொழி, அடுத்தது கலாச்சாரம், இதுக்கான பாதுகாப்பு கொடுக்கறது தான் வந்து இந்த ஆர்டிகல் 29 அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஆர்டிகல் 30ங்கிறது என்னது? ஒரு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கிற உரிமை வந்து ஆர்டிகல் 30. இந்த ரெண்டுமே இந்த கேஸ்ல ரிலேட் ஆயிருக்கும். சோ கொங்கணி மொழி அப்படின்றோம். அப்ப எழுத்து ரிலேட்டட், மொழி ரிலேட்டடான ஒரு கேஸ். ஓகேங்களா? சோ இப்ப இவங்களுக்கு கர்நாடக அரசுக்கும் என்னதான் அப்படி பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ அப்ப கர்நாடக அரசு என்ன பண்றாங்கன்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல அதிக அளவு கட்டணங்களை வசூலிக்கிறாங்க. இத வந்து நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆக்ட வந்து 1984ல போடுறாங்க. சோ இதுக்கு எதிராக தான் வந்து இந்த டிஎம்ஏ பாய் அப்படிங்கிறவங்க வந்து கர்நாடக அரசுக்கு எதிராக இந்த வழக்கு தொடுக்கிறாங்க. ஏன் தொடுக்கிறாங்கன்னா, கட்டணம் வசூலிக்கிறது எவ்வளவு வசூலிக்கணும், ஒரு நிர்வாகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட அடிப்படை உரிமை. சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடியதுங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. அதுல கவர்மெண்ட் வந்து நீங்க தலையிடுறீங்க, சோ இதனால எங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கேஸ ஃபைல் பண்றாங்க. அப்போ எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சு ஃபைல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் இதுவும் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 29(2) இதுதான் வந்து மொழி, சிறுபான்மையினருக்கான மொழி பாதுகாப்பு கொடுக்கிறது. ஆர்டிகல் 31 அப்படிங்கிறது 30 உட்பிரிவு 1. ஓகேங்களா? சோ இது எதை பத்தி சொல்லுதுன்னா, சிறுபான்மையினருக்கான நிறுவனங்களை, கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமை, இதை பத்தி சொல்லக்கூடியது. இது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டிகல் என்ன இன்க்ளூட் பண்றாங்கன்னா 19(1)G. இந்த ஆர்டிகல் எதை பத்தி சொல்லுதுன்னா, இது வந்து சுதந்திர 19னாவே உங்களுக்கு சுதந்திர உரிமைன்னு ஞாபகம் வரும். ஓகேங்களா? சோ அப்ப இதுலயுமே ஒரு சங்கங்களை, அமைப்புகளை அமைச்சுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கா? அதுபடியும் 19(1)G அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா எதை சொல்லுதுன்னா, எந்த ஒரு ப்ரொஃபஷனை வேணாலும் நீங்க செய்யலாம், எந்த ஒரு தொழிலை வேணாலும் செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த 3 ஆர்டிகல், அதாவது சொல்லப்படக்கூடிய அடிப்படை உரிமைகள் எங்களுக்கு இவங்களுடைய கவர்மெண்டோடைய இன்வால்வ்மெண்ட் உள்ள இன்டர்ஃபியர் ஆகுறதுனால எங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்போ இவங்க ஃபைல் பண்ணும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரைஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கொஸ்டின் ரைஸ் பண்றாங்கன்னா, கல்வி நிறுவனங்களை அமைச்சு நிர்வகிப்பதற்கு சட்டப்படி அனுமதி இருக்கா இல்லையா? நீங்க தானே சொல்லிருக்கீங்க ஆர்டிகல் 30 படி நிர்வகிக்கலாம் அப்படின்னு. அப்ப இவங்க இந்த மாதிரி ரூல்ஸ் போடுறாங்கன்னா எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டாவதா என்ன கேக்குறாங்கன்னா, மத மற்றும் மொழி சிறுபான்மையினரின் அடையாளம் மாநில அளவிலானதா இல்ல தேசிய அளவிலானதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஒருத்தவங்களோட மத மொழி சிறுபான்மையினருக்கான அடையாளம் வந்து மாநில அரசு ஒரு சட்டத்தை இது பண்ணலாமா, இல்ல தேசிய அளவுல ஒரு சட்டம் இயற்றப்படும் போது அது எங்களுக்கு பாதிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. மூன்றாவதா என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, மாநில அரசு விதிகள் சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களின் உரிமைகளை மீறுகிறதா?
அப்ப இப்படி இவங்க வந்து ஒரு இத வந்து கொண்டு வராங்க, இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்னா, இவங்க எங்களோட அடிப்படை உரிமைகள வந்து மீறுறாங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4வதா என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அப்படி அவங்க மீறுறாங்க அப்படின்னா, எங்களோட நிர்வாகத்துல வந்து தலையிடுறாங்கன்னா, ஒரு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனமா இருக்கலாம், இல்லன்னா உதவி பெறாத கல்வி நிறுவனங்களா இருக்கலாம். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள்ல எந்த அளவுக்கு அரசு தலையிடலாம் அப்படின்னு சொல்லி 4 வகையான கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. சோ இப்போ இதுக்கு பதில் என்ன சொல்றாங்க? கர்நாடக அரசு என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள்ங்கிறது முழுமையானது அல்ல. அதுவும் இல்லாம கல்விய மேம்படுத்துறதுக்காகவும், கல்வி மேம்பாட்டிற்காகவும், கட்டணங்கள முறைப்படுத்துறதுக்காகவும் தான் நாங்க இந்த விதிய வந்து விதிச்சோம். சட்டத்த வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புல இருந்து வாதாடுறாங்க. சோ இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, முன்னாடி அவங்க சொன்ன மாரி, கர்நாடக அரசு சொன்ன மாரி, அடிப்படை உரிமைகள் முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் சொல்லியிருப்பேன், அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானது அல்ல. இத நோட் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு லைன்ல சின்னதா குடுத்திருக்காங்க. நம்ம நோட்டீஸ் பண்ணாம கூட விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோம். சோ இந்த அடிப்படை உரிமைகள்ங்கிறது முழுமையானது அல்ல. எப்பல்லாம் இத இது பண்ணலாம்னா, நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காகவும், அண்ட் ஒரு சில மற்ற காரணங்களுக்காகவுமே வந்து இந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அதனாலதான் இது முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய நெருக்கடியின் பொழுது இந்த 19 சுதந்திர உரிமை முற்றிலுமா வந்து இம்மீடியட்டா வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் முழுமையானது அல்ல. அதனால அவங்க சட்டத்தை மீறல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கவர்மெண்ட்க்கு என்ன சொல்றாங்கன்னா, அரசு வந்து குறைந்த அளவு தான் அதிகாரம் செலுத்தணும். இவங்களோட இதுல வந்து நீங்க கொஞ்சம் தான் வந்து இன்வால்வ் ஆகணும். ரொம்பலாம் வந்து போய் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது, இதுவே எய்டடா இருந்துச்சு அப்படின்னா, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, அது எய்டட்னா உதவி பெறக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா, அரசு வந்து முறைப்படுத்தலாம். எப்படி வந்து ஆசிரியர்களை நியமிக்கணும், கட்டணங்கள் எந்த அளவுக்கு வசூலிக்கணும், மாணவர் சேர்க்கையில எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு குடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதுல வந்து நீங்க இன்வால்வ் ஆயிக்கலாம் அப்படின்றாங்க. அன்எய்டடா இருந்துச்சு, அதாவது உதவி பெறாத கவர்மெண்டோட எந்த உதவியுமே பெறாம ஒரு கல்வி நிறுவனம் செயல்படுதுன்னா, அங்கேயுமே குறைந்த அளவு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகாரம் செலுத்தலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. ஆனா கட்டணத்திலையும் சேர்க்கையிலயும் வந்து நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. கட்டணம் அப்படிங்கிறது அவங்க வந்து நிர்ணயிக்கக்கூடியது. சேர்க்கை அப்படிங்கிறது அப்போ மாணவ சேர்க்கையிலயுமே வந்து இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த சேர்க்கை வந்து நியாயமானதா இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையுமே வந்து அந்த கல்வி நிறுவனத்துக்கு வைக்கிறாங்க. சோ இதுதான் வந்து இந்த ஓவரால் புரிஞ்சுங்களா? சோ ஆர்டிகல் 29 to 31 19(1)G இந்த 3 அடிப்படையில தான் வந்து இந்த கேஸ கொண்டு போறாங்க. இதுல வந்து என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா, அடிப்படை உரிமை முழுமையானது அல்ல. அரசு குறைந்த அளவு அதிகாரத்தை செலுத்தலாம். அது உதவி பெறறதா இருந்தாலும் சரி, பெறாத கல்வி நிறுவனமா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிறாங்க. அப்போ ஓவராலா இந்த கேஸ பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள நிறுவி நிர்வகிக்கக்கூடிய உரிமை ரிலேட்டடான ஒரு கேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசாகா வெர்சஸ் ராஜஸ்தான் அரசு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் அட் வொர்க் பிளேஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் அப்படின்ட்டு. சோ இந்த விசாகா கேஸ் அப்படிங்கிறது வந்து இது என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரியணும். இந்த விசாகா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு என்ஜிஓ தான். சோ இந்த என்ஜிஓல என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தை திருமணத்தை பத்தியும், அதே மாதிரி டௌரி வரதட்சணை கொடுமை நடக்குதுல்ல, அப்ப ஆன்டி டௌரிக்காகவும் வந்து நிறைய கேம்பெயின்ஸ் பண்றாங்க. அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுதான் வந்து இந்த என்ஜிஓடைய ஒரு இது. சோ இதுல ஒர்க் பண்றவங்க தான் இந்த பன்வாரி தேவி அப்படிங்கிறவங்க. அப்ப என்ஜிஓல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களும் அந்த இதுதானே பண்ணிருப்பாங்க. அப்ப குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் ஆன்டி டௌரிக்காகவும் வந்து இவங்க நிறைய அவேர்னஸ் கொடுக்கறாங்க இந்த பன்வாரி தேவி. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான்ல. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் மெய் சிலிர்க்கிற அதாவது என்ன சொல்றது, உடம்பே உங்களுக்கு சிலிர்த்து போற அளவுக்கான ஒரு இது. பட் நம்ம இது வந்து டீடைல்டா பார்க்க வேணாம். என்ன வந்து மேலோட்டமா கொடுத்திருக்காங்கங்கறத மட்டும் பாருங்க. சோ இவங்க இப்படி ஒரு அவேர்னஸ் பண்றாங்க. குழந்தை திருமணத்துக்காகவும், ஆன்டி டௌரிக்காகவும். சோ இதுல ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி பேர் வந்து குஜார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலில ஒரு குழந்தை திருமணம் நடக்கும். அத இந்த பன்வாரி தேவி அப்படிங்கிறவங்க வந்து தடுத்துருவாங்க. இத தடுத்ததுக்காக 1992ல பன்வாரி தேவிய வந்து அந்த ஃபேமிலி, அந்த வில்லேஜ்ல இருக்கவங்க வந்து ஒரு கேங் ரேப் பண்றாங்க.
சோ இதுக்கு எதிரா தான் வந்து இவங்க விசாகா என்ஜிஓ வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய உரிமை, சம உரிமை இல்ல, அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறது எல்லாமே முன்வருத்தி, அது இல்லாம இந்த ஒர்க் பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்தது. அவங்களோட ஒர்க் இதுதான். சோ அப்ப இந்த இடத்துல நடக்கிறதுனால ஒர்க் பிளேஸ்ல நடக்குது. சோ இதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. சோ இதுதான். சோ இதுல வந்து இவங்க என்னென்ன ஆர்டிகல் மென்ஷன் பண்ணி பண்றாங்க அப்படின்னா 14, 19, 21 கீழே தான் வந்து இவங்க வந்து எங்களுடைய இந்த உரிமைகள்லாம் வந்து மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு கொண்டு போறாங்க. 14 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஜென்ரலா சொல்ல போனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது கீழே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? 19 உங்களுக்கு தெரியும். சுதந்திர உரிமை அப்படிங்கிறது. எந்த ஒரு தொழிலையும் ஒருத்தர் செஞ்சுக்கிறதுக்கான உரிமையை எதுலதான் குடுத்திருப்பாங்கன்னா 19ல தான் குடுத்திருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த தொழில் செய்யறது, இந்த வேலையை செய்யறது இவங்களுக்கான உரிமை. அப்ப 19ன் கீழ்ப்படி. 21ல என்னன்னா தனி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கை உரிமை. ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை உரிமையை வந்து 21ல குடுத்திருப்பாங்க. இது மட்டுமா குடுத்திருக்காங்கன்னா நிறைய குடுத்திருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். பட் இந்த கேஸ்ல இததான் மீன் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆர்டிகல் படி இவங்க கேஸ ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. சோ அப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதை விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அதுவும் ஒர்க் பிளேஸ்ல ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வந்து வெர்பலா நடந்தாலும் சரி, அதாவது ஒருத்தவங்கள வாய்மொழியா வந்து ஹராஸ் பண்ணாலும் சரி, இல்ல பிசிக்கலா ஹராஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு கவர்மெண்டோடைய கடமை அப்படின்றாங்க. சோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட இதுக்கான வழிமுறைகளை நீங்க இது பண்ணணும், ஒரு ஃப்ரேம் பண்ணணும், இதுக்கான சட்டத்திட்டங்களை நீங்க ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. சோ அத கவர்மெண்ட், ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் சரி, நம்ம யூனியன் கவர்மெண்ட்டும் என்ன பண்றாங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு வழிமுறைகளை வந்து ஃப்ரேம் பண்றாங்க, சட்டங்களை வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த கேஸோட தீர்ப்பு எப்போ வருதுன்னா 1997ல, ரேப் பண்ணது 1992ல. ஓகேங்களா? சோ 5 வருடங்கள் கழிச்சு இந்த கேஸ்க்கான தீர்ப்பு கிடைக்குது. இதுல வந்து விசாகா வழிமுறைகள் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை வந்து கவர்மெண்ட் கிட்ட இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. அத கோர்ட்டுமே அக்செப்ட் பண்ணிக்குது. சோ இந்த வழிமுறைகள் வந்து பின்பற்றப்படுது பெண்களுக்கு. சோ இத பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் 2013லயுமே ஒரு ஆக்ட் வந்துச்சு. இது எல்லாமே பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், பெண்களுக்கான இதுல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் ராஜஸ்தான் அரசுக்கு நடக்கக்கூடியது. 1997ல வந்து வருது. யார் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா பன்வாரி தேவி, இவங்களதான் வந்து கேங் ரேப் பண்ணிருப்பாங்க. எந்த ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா குஜார் ஃபேமிலி. விசாகா அப்படிங்கிறது ஒரு என்ஜிஓ. அடுத்தது இது எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ரிலேட்டட் ஆனது. அண்ட் இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா ஆர்டிகல் 19, 21 படிதான் இவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்ப 19ங்கிறது சுதந்திரம், அடுத்தது 21ங்கிறது வாழ்வு. அப்ப வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கான பாதுகாப்புக்காக இவங்க ஃபைல் பண்ண கேஸ். புரிஞ்சுச்சுங்களா? அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா கோபாலன் வெர்சஸ் மெட்ராஸ் கவர்மெண்ட் கேஸ். இதுல என்ன அடிப்படை உரிமை மீறப்பட்டதா சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும். இந்த கோபாலன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். கம்யூனிஸ்ட் இதோட தலைவர். இவரோட இது ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா இவர் வந்து இவரோட கம்யூனிஸ்ட் தலைவர்கள்னா கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வந்து இது பண்ணிருப்பாங்க. அதுல வந்து ரொம்ப உள்வாங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எக்ஸாக்டா தமிழ்ல வார்த்தைகள் கிடைக்கல. சோ அதனால மன்னிச்சுக்கோங்க இப்படி சொல்றேன்னுட்டு. சோ கோபாலன் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண வரேன்னுட்டு. சோ கோபாலன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட். அவங்களுடைய கொள்கைகள் வந்து ஒரு சில கலவரங்களுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைதியை வந்து நாட்டுடைய பாதுகாப்பு அமைதிக்கு சீர்குலைவா இருக்கும் அப்படிங்கறத கருதி இவங்களை வந்து தடுப்பு காவல் சட்டம் 1950 படி கைது செய்யறாங்க. ஓகேங்களா? சோ தடுப்பு காவல் சட்டம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நடந்துராம இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா வந்து ஒருத்தரை கைது செய்யறதுதான். எந்த ஒரு விசாரணையும் இல்லாம கைது செய்வாங்க. சோ இவரையும் அந்த மாதிரி இந்த சட்டத்தின் கீழே கைது செஞ்சு எந்த ஒரு விசாரணையும் இல்லாம ஜெயில அடைச்சிடுறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்றாரு. என்னென்ன ஆர்டிகல் படி ஃபைல் பண்றாருன்னா 14, 19, 21. 14ங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 19ங்கிறது சுதந்திர உரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை. இவர் பல மேடைகள்ல பேசியிருப்பாரு. சோ அந்த இதெல்லாம் தான் வந்து இவருக்கு பின்னாடி இந்த தடுப்பு காவல் சட்டம் பிரயோகப்படுத்துறதா வந்து இதாயிருச்சு. 21 அப்படிங்கிறது இங்க என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஆஃப் லா பத்தி சொல்லிருப்பாங்க. அதாவது நியாயமான சட்டத்தின்படி இவங்க என்ன கைது செய்யல, எனக்கு வந்து
இயற்கை நீதி வந்து பின்பற்றல. இயற்கை நீதி அப்படின்னா என்னன்னா, இப்ப 2 பேர் ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா 2 பேரையும் விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நீதி கொடுக்கணும். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது வந்து இவருக்கு கொடுக்கல. விசாரணை எதுவுமே இல்லாம இவர் வந்து எதுவுமே கேட்காம அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டாங்க. சோ அப்ப இந்த மாதிரி என்னுடைய அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்பட்டதுனால நீங்க என்ன பண்ணணும்னா ஆட்கொணர் நீதி பேராணையை வந்து பிறப்பிக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்னல ஆட்கொணர் நீதி பேராண்மை வரும் அப்படின்னு சொல்லி. இது ஆட்கொணர் நீதி பேராண்மைன்னா சட்டத்திற்கு புறம்பா ஒருத்தர் கைது செய்யப்படும் பொழுது பிறப்பிக்கக்கூடிய பேராணை. சோ நீங்க இதை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்லிருக்காருன்னா 19-21 இணைச்சு பார்க்கணும். 19ங்கிறது சுதந்திர உரிமை. 21ன்னு இவரு மென்ஷன் பண்றதுன்னா ப்ரொசீஜர் ஆஃப் லா, சட்டப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ரெண்டையும் அப்ப என்னுடைய சுதந்திர உரிமை இருக்கு அப்படின்னா சட்டப்படி நியாயமான முறையில தான் எனக்கு கைது செஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ ப்ரொசீஜர் ஆஃப் லா வந்து மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்றாரு. இப்போ கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 19 அப்படிங்கிறது அடிப்படை உரிமை 19, அதாவது சுதந்திர உரிமை இருக்குல்ல, இது முழுமையானதே கிடையாது. முழுமையானது கிடையாது. ஒரு சில பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இதை நிறுத்தி வைக்கவும் முடியும். இது தடுக்கவும் முடியும். அப்ப இவங்க வந்து 19 வந்து மீறி இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா, கவர்மெண்ட் மீறி இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, இது வந்து நாட்டுடைய பாதுகாப்புக்காக இந்த தடை வந்து சட்டப்படிதான் விதிச்சிருக்காங்க. அப்ப ப்ரொசீஜர் ஆஃப் லாவும் வந்து மீறப்படல, உங்களுக்கு 19 சுதந்திர உரிமையும் மீறப்படல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 19-21 இணைத்து பார்க்கணும் நீங்க சொன்னது தவறு. 19 வந்து 21 வந்து இணைச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. சுதந்திர உரிமை முழுமையானதே கிடையாது. அதனால சட்டப்படியான நியாயமான சட்டப்படிதான் இது பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இயற்கை நீதியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாதிக்கப்படல அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்த இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணைய பெட்டிஷனை வந்து தள்ளுபடி செஞ்சிடறாங்க சுப்ரீம் கோர்ட். இதுதான் வந்து இதுக்கான கேஸ். ஓவரலா பாத்தீங்கன்னா இவரை கைது செய்யறாங்க. இவர் என்ன கைது செஞ்சது சட்டப்படி தப்பு. என்னோட சுதந்திர உரிமையை பறிக்கிறீங்க. அப்ப ஆட்கொணர்வு நீதி பேராண்மையை போடுங்க. 19-21 இணைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொன்ன எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சரியானதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் ஆஃப் லா 21 இருக்குல்ல, இந்த 21 கீழே தான் வந்து இந்த 1950 தடுப்பு காவல் சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் ஆஃப் லா வந்து மீறப்படல அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. புரிஞ்சுங்களா? சோ அப்ப கைது நடவடிக்கை எதிரா இவர் போட்ட வழக்கு தான் இந்த வழக்கு. அடுத்து 4வதா உங்களுக்கு கொடுத்திருக்க வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோபாலகிருஷ்ண நாயர் வழக்கு. அதாவது கோபாலகிருஷ்ண நாயர் வெர்சஸ் கேரள அரசு 2005 நடக்கக்கூடிய இந்த கேஸ். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கேஸ், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். குருவாயூர் இருக்குல்ல கேரளாவுல, அந்த டெம்பிள் ரிலேட்டடான ஒரு கேஸ். இப்ப என்ன ஆகுதுன்னா, குருவாயூர் தெய்வ சோமமம் மேலாண்மை குழு உறுப்பினர்களை நியமனம் செய்யறதுக்கு எதிராக தான் வந்து நியமனம் செய்யறதுல நடந்த ஒரு கேஸ் தான் இது. சோ இந்த குருவாயூர் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க, கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கோபாலகிருஷ்ண நாயர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு மேலாண்மை குழு உறுப்பினர்களை நியமனம் செய்யணும்னா அந்த நியமன குழுவுல இருக்கவங்க மத சார்ந்து இருக்கணும், மத நம்பிக்கை இருக்கவங்களா இருக்கணும். மதம் சார்ந்த ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா மதம் சார்ந்தவர்கள் தான் இந்த நியமன குழுவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ ஃபைல் பண்றாரு. எங்களோட மத உரிமைக்காக வந்து இவர் ஃபைல் பண்றாரு. ஆனா இவர் ஃபைல் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது மாறிடுச்சு. இவர் மதம் சார்ந்து ஃபைல் பண்ணுவாரு. ஆனா இதுக்கும் மதத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இது கொடுத்துருவாங்க. அப்ப என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட்ல இப்போ ஒரு கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறது இப்பெல்லாம் கவர்மெண்ட் கையில தானே இருக்கு. அந்த மாதிரிதான் இது. சோ கவர்மெண்ட் கையில இருக்கும் பொழுது மதம் சார்ந்த ஆள்கள் தான் வந்து இதை நிர்வகிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது. சோ இது இந்த தீர்ப்பு மூலியமா தான் இது உறுதி செய்யப்படுது. சோ அப்ப கேரள அரசுக்கு எதிராக இவர் போடுறாரு. என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரள அரசு கேக்குது, குருவாயூர் தெய்வ சோமம் மேலாண்மை குழுவோட உறுப்பினர்களை நியமிக்கும் பொழுது இந்த அமைச்சர்கள் கடவுள் மற்றும் கோயில் வழிபாட்டுல நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சட்டம் இருக்கா? அதாவது கடவுள் கோவில் வழிபாட்டுல நம்பிக்கை இருக்கவங்க தான் இந்த குழுவுல உறுப்பினர்களை நியமிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட். செகண்டா இன்னொரு தரப்புல இருந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்து மதத்தை நம்பிக்கை இல்லாத இந்த அமைச்சர்கள் கோயில் வழிபாட்டுல நம்பிக்கை கொண்டவர்களை நியமிக்க முடியுமா? எப்படி அவங்களால நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த 2 கேள்விகள் தான் எழுது. சோ சுப்ரீம் கோர்ட் என்ன இது சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு கோவிலை நிர்வகிக்கிற உரிமை, நிர்வாகத்தை கட்டுப்படுத்துற உரிமை இருக்கு. அதனால
நிர்வாகம் அப்படிங்கிறது மதம் சார்ந்த ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிறாங்க. இது மதம் சார்ந்ததே கிடையாது. மாநில அரசுக்கு, கேரளா கவர்மெண்ட்க்கு மேலாண்மை நிர்வாகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அனைத்து உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல தீர்ப்பு வழங்கிடுறாங்க. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து மதம் சார்பு உரிமை ரிலேட்டடான ஒரு கேஸா வந்து ஃபைல் பண்றாங்க. ஆனா இந்த கோபால் நாயக்கர் சைடு வந்து இது மதம் சார்ந்தது அப்படிங்கறத சரியான முறையில வாதிடுறதுக்கு அவங்களுக்கு போதுமான அளவு இது ஆதாரங்களை கொடுக்கல. அதனால இந்த கேஸ் வந்து கேரள அரசுக்கு சாதகமா மாறி இருக்கும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இந்த 4 கேஸ் தான். இப்போ இந்த பொறுத்துக்கான ஆன்சரை நீங்க சொல்லுங்க. டிஎம்ஏ பாய் வெர்சஸ் கர்நாடக அரசு என்ன இது? சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கான ஒரு கேஸா? அப்ப ஃபோர்த் ஒன். விசாகா ராஜஸ்தான் அரசுங்கிறது விசாகா அப்படிங்கிறது என்னன்னு ஜென்ரலா பார்த்தோம்னா லாஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம். என்னன்னு சொன்னாங்க? பணிபுரியிற இடத்துல பாலின தொந்தரவுக்கு எதிரானது அப்படின்னு பார்த்தோம். ஸ்பெசிபிக்கா இவங்க கொடுத்த கேஸ் அப்படின்னா 19, 21, 14 படி கொடுத்திருப்பாங்க. அப்ப 19ங்கிறது சுதந்திர பாதுகாப்பு, 21 இவங்க கொடுத்திருக்கிறது வாழ்வு. அண்ட் 19ல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். அப்ப இவங்க என்ஜிஓல ஒர்க் பண்ண தப்பு கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். சோ அப்ப வாழ்வு மற்றும் சுதந்திர பாதுகாப்புக்காக போட்ட அடிப்படை உரிமை ரிலேட்டடா போட்ட வழக்கு இது. அப்ப 3வதா இருக்கிறது. கோபாலன் வெர்சஸ் மெட்ராஸ் அரசு அப்படிங்கிறது மெட்ராஸ் அரசு தடுப்பு காவல்ல இவங்களை கைது செய்வாங்க. அதுக்கு எதிராக போட்டது. அப்ப கைதுக்கு எதிராக பாதுகாப்பு கேட்டதுதான் இந்த வழக்கு. அப்ப 1. கோபாலகிருஷ்ண நாயர் வெர்சஸ் கேரளா அரசு அப்படிங்கிறது வந்து எதுக்கானது அப்படின்னா மத சுதந்திர உரிமையை ரிலேட் பண்ணி இவங்க போட்டாங்க. பட் அதுக்கும் மதத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. இது வந்து செகண்டா இருக்கிறது. அப்ப எந்த ஆர்டர் சரி அப்படின்னா 4312 அப்படிங்கிற ஆர்டர் தான் வந்து சரியானது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கேஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல எந்த அளவுக்கு படிக்கணும்னா யார் யாருக்கு நடந்துச்சு, எந்த இயர் நடந்துச்சு, எந்த ஆர்டிக்கல் இன்வால்வ் ஆச்சு, என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, அப்போ அடிப்படை உரிமை என்ன மீறப்பட்டதா வந்து கொடுத்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப டெப்தா போனீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேஸையுமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? லாஸ்டா உங்களுக்கான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆக்சுவலா இதையும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்குதான் கிடைச்சிச்சு. சோ இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்குறாங்கல்ல, இது எந்த விதிக்கு கீழே உருவாக்கப்பட்டது? இந்த விருதுகள் வந்து எந்த விதிக்கு கீழே உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 18 கீழே, சாரி 25ல தப்பா மார்க் பண்ணிட்டேன். 18 கீழே தான் வந்து இந்த பட்டங்கள் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த விருதுகள் கொடுக்கறது அரசியல் விதி 18. ஆனா 18 பத்தி உங்களுக்கு தெரியும். ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் ஜென்ரலா கொடுத்திருப்பான். அதுல ஒரு சில நிபந்தனைகள்லாம் இருக்கும். அதுக்குள்ள வர்றதுதான் வந்து இந்த பாரத ரத்னா, பத்மஸ்ரீ. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடா கேட்கப்பட்ட கேள்விகள். 2 பார்ட் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 90 to 100 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்துச்சு உங்களுக்கு. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டானது. மறுபடியும் நீங்க ஒரு ரிவிஷனா பாத்துக்கோங்க. புரியல அப்படின்னா ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அடுத்த டாபிக் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் இருக்குல்ல, அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.